ஐயா வணக்கம். உங்ககிட்ட ஓட்டே கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா எந்த காலத்திலையும் நீங்க மாத்தி போடுற வழக்கம் இல்லை. இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு மரியாதைக்கு ஓட்டு கேட்கணும் இல்லையா? அதான் வந்தேன்னு உரிமையோட கையெடுத்து கும்பிட்டார் அந்த கட்சி பிரமுகர். வழக்கமா வீட்டால போயிட்டா வாங்க வாங்கன்னு உபசரிக்கிற பெரியவர் முகத்துல இன்னைக்கு ஆடல. எந்த பிரதிபலிப்பும் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சிக்க முடியல. ஐயா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, வீட்டுல எதுவும் பிரச்சனையான்னு வந்தவர் விசாரிச்சார். தம்பி இங்க எதுவும் பேச வேண்டாம், அப்படி வாங்க சொல்றேன்னு தோட்டத்து பக்கமா அழைச்சிட்டு போன பெரியவர் சொன்னாரு. எனக்கு வாயில ஒண்ணு மனசுல ஒண்ணு எப்பவும் பேச வராதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்றேன் கேளுங்க. வழக்கம் போல உங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு போட முடியுமான்னு எனக்கே சந்தேகமா இருக்குன்னார். அதை கேட்டதும் அதிர்ந்து போன பிரமுகர், ஐயா ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன நடந்துச்சு சும்மா சொல்லுங்கன்னார். அதுக்கு அவரு, என் பேரப்பைய இருக்கானே அவனுக்கு இன்னும் ஓட்டே வரல. ஆனா அவன் தாயி தகப்பன் மாமா மாமி பாட்டின்னு இதுவரைக்கும் 5 ஓட்டை கேன்வாஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்ப என்னடான்னா விசிலுக்கு போடாம வீட்டுக்கு வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற, அதுக்குத்தான் போடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு 4 நாளா ஒரே போராட்டம். காலை மாலை ராத்திரின்னு 3 வேளையும் என்ன பாடாப்படுத்துறான். அவனுக்கு பிடிச்ச முட்டாயி ரொட்டி பொம்மை கிம்மை என்னென்னமோ வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன். போடா சக்கன்னு தூக்கி வீசி விட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு படுத்தி எடுக்கிறான். ஏன் தம்பி தெரியாம தான் கேட்குறேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப எனக்கு இவன் வயசு தான் இருக்கும். ஆனா அப்ப யாரும் இப்படி அடம் பிடிக்கல. இப்ப என்னதான் ஆச்சு இந்த பயபிள்ளைக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. இது என்ன தேவதை கோளாரா, இல்ல கடுமையா ஏதும் மந்திரமாயம் பண்ணி காத்துல ஊதிய கலந்து விட்டுட்டானுங்களா, இல்ல சாமியே அந்த பிள்ளையாண்டா பேர் என்ன விஜயோட உடம்புல இறங்கிதான் இந்த ஆட்டுதா, ஒண்ணுமே புரியல போங்க. லட்சமா கூட்டம் கூடுது. ஆம்பளை பொம்பளை சின்னஞ்சிரிசின்னு ஒன்று பாக்கி இல்லை, எல்லாம் தன்னறியாம விசிலடிக்குது. நம்ம வீட்டில் தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு நானும் இந்த ஊரில் 100 பேரை விசாரிச்சு விட்டேன். எல்லாரும் இதைத்தான் சொல்கிறான், வீடு பூரா விசிலடிக்குதுன்னு. எப்பவும் 6 ஓட்டில் 1 ஓட்டு குறையாம உங்கள் கட்சிக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ என்னடான்னா என் 1 ஓட்டை உங்களுக்கு போடுறதுக்கே முடியுமா முடியாதான்னு சந்தேகமா இருக்கு. எனக்கு ஒன்றும் விளங்கலை. உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்க. நல்லது கெட்டதுன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஒடியாந்து நிற்கிறது நீங்க தான். நீங்க சொல்லி 1 ஓட்டு கூட போடாம இருக்கிறது முறையா? என் மனசு தாங்கல தம்பின்னு புலம்ப ஆரம்பிச்சார். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு வந்த பிரமுகருக்கும் புரியல. வழக்கமா ஓட்டு கேட்க வந்தா குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் வரவேற்கிறதும், காப்பியை குடிங்க டீயை குடிங்க மோரை குடிங்க இளநிய குடிங்கன்னு உபசரிக்கிறதும் வழக்கம். இப்ப பெரியவரை தவிர வேற யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல. எதுவும் சொல்ல முடியாம தோட்டத்துல கிடந்த ஒரு பட்டை மரத்து மேல உட்கார்ந்த பிரமுகர் கடுமையா யோசிக்க ஆரம்பிச்சார். உடனே பெரியவர், ஏன் தம்பி இந்த ஊர் நிலைமையத்தான் நான் சொன்னேன், மற்ற ஊரெல்லாம் சரியா இருக்குல்ல, அப்படி இருந்த தானே செழிக்க முடியும். எப்படியோ ஆண்டவன் முன்னியத்துல நீங்க செழிக்கணும், உங்க கட்சி செழிக்கணும், அதான் எனக்கு வேணும். நான் ஓட்டு போட முடியாம போனாலும் 4 பேர் போடுற ஓட்டுல நீங்க செழிச்சே ஆகணும். செழிப்பீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? மகமாயி உங்களை கைவிட மாட்டா, கவுளியே படாதீங்கன்னார். ஓட்டு கேட்டு போன பிரமுகருக்கு இப்ப சிரிக்கிறதா அழுவுறதான்னே புரியல. ஏப்பா உன் வீட்டில் 1 ஓட்டு கூட போட மாட்டேன், ஊர்லையும் யாரும் போட மாட்டான், மகமாயி ஜெயிக்க வைப்பான்னா அந்த மகமாயியாரா ஓட்டு போட போகுதுன்னு கேட்கணும் போல வாய் துடிச்சாலும் கேட்க முடியாம அடக்கிக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா அவர் வீட்லேயும் தாம் பையன் தினம் படுத்துற பாடு தாங்க முடியாமத்தான் காலையில் நேரத்தோடு எழுந்திருச்சு நானே என் கட்சிக்கு ஓட்டு கேட்க புறப்படுறேன்னு பெரியவர்கிட்ட சொல்லவா முடியும்? கவலை ஒரு பக்கம், களைப்பு ஒரு பக்கம், உஸ்ன்னு வாயால் ஊத ஆரம்பிச்சார். என்ன தம்பி நீங்களே விசில் அடிக்கிறீங்க, உங்க நிலைமையும் என் நிலைமை தானான்னு அவர் சிரிக்க, அதை கேட்டு இவரும் சிரிக்க, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு கவுண்டமணி சொன்ன டயலாக்கை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு 2 பேரு நிலைமையும்.